அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னே பார்த்த தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம உலகத்தை பற்றி பார்த்தோம், மனுஷனை பற்றி பார்த்தோம், மதத்தை பற்றி பார்த்தோம், அப்புறம் ஒழுக்கம்னா எப்படி பார்த்தோம், நீண்ட ஆயுளோட வாழ்றது எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி முயற்சி என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த முயற்சியை ஒரு சில கதைகளோடு பார்க்கலாம். என்னுடைய அனுபவம் இதில் இருக்குது, இதையும் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போது கடவுள் நம்மளை படைக்கிறப்பயே சும்மா படைக்கலை. எதனா ஒரு புகழ் பெறுவாங்க, பேர் பெறுவாங்க, இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு திறமையை உருவாக்கி கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. சிலர் பார்த்திங்கன்னா பெரிய பணம் சம்பாதிக்கிறதுலையும், சிலர் புகழ் சம்பாதிக்கிறதுலையும், சிலர் ஒன்றுமே செய்யாமல் கடவுள் பார்த்துக்குவான்ட்டும், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்காரனாகவும், ஒரு சிலர் வேலை வாங்குறவனாகவும் இருக்கிறாங்க. இப்படி வேலை செய்கிறதும் வேலை வாங்குறதும் அவங்கவுங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்காக அவங்கவுங்க பண்ணுற ஒரு விஷயந்தான். முதல்ல நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கினா தான் நம்ம யாருன்னு புரிஞ்சிக்க முடியும், நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிக்க முடியும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோ போட்டேன். அதான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். பட் வியூஸ் போதானா போகல. நான் என்ன பண்ணேன், பேரை மாற்றி மாற்றி போட்டேன், கண்டென்ட்டையும் மாற்றி போட்டேன். இது எங்கேயுமே போகலை. எனக்கு இருக்கிற திறமை அவ்வளோதான் நான் நினச்சிக்கின்னு நான் சும்மா இல்லை, விடாமல் முயற்சி பண்ணின்னே இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஞ்ஞானிங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட அந்த முயற்சியால் தான் அந்த ராக்கெட்டை சந்திரனுக்கு அமிச்சாங்க. சந்திரனில் அமிச்சு ரொம்ப நாளுக்கு முன்னால் வெற்றியும் பட்டாங்க. இன்னும் ஆராய்ச்சி பண்ணின்னு தான் இருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி வெற்றி பெறணும்னா அதுக்கு முயற்சி தான் முக்கியமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞானிகள் தங்களால் முயன்ற அளவுக்கு என்ன இறைவனோட மேல் பக்தி பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கின்னு இறைவன் மேலே பக்தி பண்ணி கடைசியாக அவங்க இறைவன் பாதம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திறமையும் பக்தியும் அதே நேரத்தில் முயற்சி வேணும். இந்த முயற்சியெல்லாம் இருந்தால் தான் தன்னுக்கிட்ட இருக்கிற திறமையை நம்ம நிலைநாட்ட முடியும். இதை பற்றி சில கதைகளை பற்றி பார்க்கலாம். கடவுள் நம்மக்கிட்ட என்ன திறமை கொடுத்தாரு, அந்த அதில் நம்மளால் செய்ய முடியாமல் போயிட்டு அவனை சரணாகதி அடைஞ்சதுன்னா சில கதைகளை சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் கதைகளாக நினச்சாலும் சரி, இல்லை இது உண்மையான சம்பவங்களாக நினச்சாலும் சரி. அது ஒரு பாண்டியராஜன் கடவுள் மேலே நிறைய பக்தி, தன்னை மறந்து கடவுளை வணங்குவார், தியானம் பண்ணுவார். டெய்லி ஒரு தாமரைப்பூ போட்டு அவர் கடவுளை வணங்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் வெளியே உட்காந்துன்னு தியானம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அகத்தியர் அந்த பக்கம் வந்தார். அந்த பக்கம் அகத்தியரை அந்த மன்னன் கவனிக்கலை. அந்த மன்னன் கவனிக்காததால் அகத்தியருக்கு கோபம் வந்துடுச்சு. முனிவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். அது மாதிரி அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அடுத்த ஜென்மத்தில் நீ யானையாக பிறக்கணும் அப்படின்ட்டு அந்த அகத்திய முனிவர் மன்னனுக்கு சாபம் கொடுத்துட்டார். ஐயா, நீங்கள் வந்ததை நான் பார்க்கவே இல்லை, கவனிக்கலை. அப்படி உங்களை கவனிச்சிருந்தா நான் வரவேற்று உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துருப்பேன். ஐயா, எனக்கும் கோபம் வந்துடுச்சு. இந்த கோபம் வந்ததுக்கு காரணம் அது முன்பிறவியில் பண்ண வினை தான். அது இல்லைன்னா எனக்கு இது மாதிரி கோபம் வந்திருக்காது அப்படின்னாரு. சரி, என்ன பண்ணுறது, உனக்கு தகுந்த மாதிரி ஒரு விமர்சனம் தரேன். நீ வணங்குற இந்த கடவுளை இந்த சாபத்திலேருந்து உன்னை விடுவிப்பார் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி ஒரு கந்தர்வனும் ஒரு முனிவரும் நட்பாக இருந்தாங்க. இந்த முனிவர் என்ன பண்ணார், ஒரு நாள் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணியிருந்தார். கடவுளை வேண்டி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கப்போ
இந்த கந்தர்வன் விளையாட்டாக அவரை சீண்டின்னு இருந்தான். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதான் ஏற்கனவே அகத்தியர் சாபம் கொடுத்த மாதிரி இவரும் அவனுக்கு சாபம் கொடுத்தாரு. ஒரு முதலையா போறையா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அடாடா, என்னடா அது, நம்ம ஃப்ரெண்டுக்கு சாபம் கொடுத்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்டு சரி அதுக்கு ஒரு விமோசனம் சொல்கிறேன், நீ அடுத்த ஜென்மத்தில் கஜேந்திரன்னு ஒரு யானை காலை பிடிச்சி இழுத்து, அப்போது நீ உனக்கு சாபம் விமோசனம் கிடைக்கும். அப்போ உனக்கு கடவுள் தோன்றி சாப விமோசனம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். அடுத்த ஜென்மத்தில் இந்த திரிகூடமலைன்னு ஒரு இதில் கஜேந்திரன்னு ஒரு யானை இருந்தது. அந்த கந்தர்வனும் முதலையாக பிறந்தான். இந்த பூர்வ ஜென்மத்து பழக்கன்றாங்க பார்த்தீங்களா, அந்த பூர்வ ஜென்மத்து பழக்கம் போலவே கஜேந்திரன் தினம் ஒரு தாமரைப்பூ எடுத்துகிட்டு கடவுளுக்கு படைச்சி வந்தான். அந்த பகுதியில் இந்த இயற்கை உருவாக்கின வனத்தில் தன்னுடைய மனைவி மக்களோட கஜேந்திரன் இருந்து வந்தான். அங்கே இருந்த மடுன்னா அது பேர் குளம்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த மடுவில் ஒரு குளம் வந்தது. அந்த குளத்தில் முதலை ஒன்று வசித்து வந்தது. அந்த முதலையும் ரொம்ப பலசாலி. கஜேந்திரன் மட்டும் என்ன யானை கூட்டத்துக்கு தலைவனாச்சே, அவன் மட்டும் என்ன பலசாலி இல்லையா என்ன? அவனும் பலசாலி. ஒரு நாள் என்ன பண்ணால் கஜேந்திரனை பூஜை செய்கிறதுக்காக தாமரைப்பூவை தேடி தேடி பார்த்தான். ஏன்னா டெய்லி ஒரு பூ கடவுளுக்கு போட்டுறான் இல்லையா, அதால் மனம் ஃபுல்லாக அந்த தாமரைப்பூ இல்லை. அப்புறம் தாமரைப்பூ பார்த்தா அந்த முதல்ல இருந்தது பார்த்திங்களா அந்த குளம், அந்த குளத்தில் ஒரே ஒரு தாமரைப்பூ மட்டும் இருந்தது. சரி பூ கிடச்சிடுச்சு அப்படின்னு இறங்கி அந்த குளத்தில் தாமரைப்பூ பறிக்க போனான். அப்போ பார்த்தீங்கன்னா சாபம் கொடுத்தாரு பாருங்க, அந்த முதலை கஜேந்திரனுடைய காலை பிடிச்சிச்சிங்க. எப்போவுமே முதல்ல தண்ணியில் பலமாக இருக்கும், யானை அது பார்த்திங்கன்னா கஜேந்திரன் அந்த யானை கூட்டத்துக்கு தலைவன். அவர் மட்டும் என்ன பலம் இல்லாதால அவர், ஆனால் தண்ணியில் பலம் இல்லை. யானைக்கும் முதலைக்கும் கஜேந்திரன் யானைக்கும் பயங்கரமான போராட்டம். அந்த போராட்டத்தில் இன்னும் நம்ம ஐயா போனாரே வரலையே அப்படின்னு அவங்க குடும்பமே, அதாவது கஜேந்திரன் ஐயா குடும்பமே தேடின்னு வந்துட்டாங்க. இது மாதிரி முதல்கிட்ட ஐயா மாட்டின்னு இருக்காரு. அப்போ அவங்க குடும்பத்தை பார்த்து ஐயா சொல்கிறாரு, இது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தை அமுச்சு விட்டார். முதல்ல இழுக்க கஜேந்திரன் இழுக்க இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக நடந்ததுங்க. நாள் ஆக 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 பலம் குறைஞ்சி போச்சு. இனிமேல் அவன் நம்மளால் போராட முடியாது அப்படின்னு கஜேந்திரனை ஐயா கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த கஜேந்திரன் குரல் கொடுத்தார். கஜேந்திரன் அந்த கடவுளை நோக்கி குரல் கொடுத்த உடனே கடவுள் காதில் விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணார், எதையுமே எடுக்கலை, கருடனை கூட கூப்பிடல, கீழே துணி வந்தது கூட தெரியல, சக்கராயத்தை கூட எடுக்கலை, அதிவேகமாக கஜேந்திரனை காப்பாற்ற ஓடியாந்தார். கருடன் பின்னாலேயே சேர்ந்துருச்சு. சக்கராயுதமும் பறந்து அவர் கையில் மாட்டிக்கிச்சு. கடவுள் குளத்தாண்ட அது மூலமே என்ன கஜேந்திரனை அழைச்ச உடனே வந்த அந்த திருமால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாமல் கஜேந்திரனை காப்பாற்றி வெளியே விட்டார். அந்த முதல்ல ஏற்கனவே அந்த சாபம் நீங்கி வைகுண்ட
பதவியை அடைஞ்சது. அப்போதான் வந்து ஒரு விவசாயிக்கிட்ட இந்த கதையை ஒரு குரு சொல்லிட்டு இருந்தார். அந்த விவசாயி கேட்குறாரு, என்னங்க என்னதான் வந்து இந்த கடவுளே கூப்பிட்ட உடனே கடவுள் வந்து எந்த ஆயத்தையுமே எடுக்காமல் நேராக போய் காப்பாற்றினாரா? அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறது நம்ப முடியும் அப்படின்னார். அப்போது அந்த குரு என்ன பண்ணார், சரி ஒன்றும் பேசலை, இப்போ பேசக்கூடாது அப்படின்ட்டு கம்முன்னு இருந்தார். ஒரு நாள் இந்த குரு இந்த விவசாயி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த விவசாயியோடைய பையன் கிணத்துல விழுந்துட்டான் அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் ஓடி வந்து, ஐயோ உங்கள் பையன் கிணத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா. உடனே அந்த விவசாயி என்ன பண்ணான், எதையுமே வந்து இது பண்ணலை, நேராக ஓடி போய் அந்த கிணத்துல குச்சிட்டான். அந்த குரு பின்னாலே ஓடி வந்து, இருப்பா அவசரப்படாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்தவங்கள வச்சு காப்பாற்றினான். அந்த விவசாயிக்கு நீச்சல் கூட தெரியாது. அப்படி இருந்தும் அவன் திடீர்னு அந்த கிணத்துல விழுந்துட்டான். அவனை எழுந்த உடனே அவனை மயக்கம் தெளிவிச்சு, அப்போ அந்த குரு சொல்கிறாரு, உன் பையன் வந்து கிணத்துல விழுந்துட்டான்னு சொல்லி நீ ஓடி போய் நீயும் போய் கிணத்துல விழுந்துட்டியே, உனக்கு நீச்சல் தெரியாது, யாரையும் கூப்பிடலை, ஏதோ கயிறு கூட எடுக்காமல் நீ போயிட்டியே, இது மாதிரி தான் இந்த கடவுள் வந்து காப்பாற்றினார், அந்த கஜேந்திரன்ற யானையை கடவுள் காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னார். அந்த விவசாயி கதையின் கருத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்களும் இந்த கதையினுடைய கருத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த முதல்ல கிட்ட கஜேந்திரன் யானை மாட்டிக்கினப்போ அவங்க குடும்பம் கூட வந்து காப்பாற்றுறதுக்காக இணைஞ்சாங்க. ஆனால் அந்த கஜேந்திரன் வந்து, இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லிச்சு. வருஷக்கணக்காக போராடி அதால் முடியல அப்படின்னு அது பலம் ஃபுல்லாக போன உடனே தான் இந்த கடவுளை ஆதி மூலத்தை அது கூப்பிட்டுச்சு. இதுபோல் நம்மளால் ஆன முயற்சியை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் கடவுளை வந்து நம்பி அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும். நம்ம முயற்சியும் நம்ம வைக்கணும். நம்ம முயற்சியை வைக்காமல் கடவுளை மட்டும் நம்பினா அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த கதையை வந்து ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன். இதுபோல் நிறைய கதைகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் ஞானிகளும் என்னென்ன பண்ணாங்கன்றதையும் நான் வருங்காலத்தில் என் வீடியோவில் போடுறேன். இது போல் தான் நானும் நிறையா கேட்டகரிஸு, கோயில், சமையல் அப்படின்னு போட்டு என்னால் வந்து என் முயற்சி எதுவுமே பலன் நினைக்கல. அதால் இப்போ இந்த சேனல் பேரையும் மாற்றி வீடியோ போட்டிருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இதை போன்ற சுவாரஸ்யமான கதையோ இல்லை அறிஞர்கள் பற்றி தகவலையோ தெரிஞ்சுக்கலாம். என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். கவனமாக இருங்கள் அன்புள்ளங்களே. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன்.